மனிதர்களின் வாழ்வில் கற்பனை என்னும் விதை மனதில் விதைத்து அதற்கான முயற்சிகளை தூய வழியில் எடுத்தால்தான் வாழ்வில் பலன்கள் கிடைக்கும். கற்பனை என்பது ஒருவித போதை, அதற்கு அடிமையாகாத மனிதர்கள் இந்த உலகில் இருக்க முடியாது. ஒரு மனிதனை உயரத்தில் ஏற்றுவதும் கீழே போட்டு மிதிக்க செய்வதும் கற்பனையே. கட்டுப்பாடான கற்பனைகள் பக்குவத்துடன் கலக்கமின்றி பின்பற்றினால் வாழ்வை செம்மைப்படுத்துகிறது. கட்டுப்பாட்டை மீறும் போது மனம் சிற்றின்பத்தில் திளைத்து சிதறிப்போகிறது வாழும் வாழ்க்கை. மனிதனின் கற்பனைகளை உருவாக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம் மனமே. அதை சரியாக பயன்படுத்தினால் சிறப்பு, அதுவே தவறாகும்போது நம்மை கொல்லும் கொடியாயுதமாக மாறுகின்றது. கற்பனை இல்லாமல் கவிஞர் கிடையாது, ஓவியன் கிடையாது, சிற்பி கிடையாது, இப்படி இன்னும் பல உள்ளன. ஆனால் அனைத்தும் உணர்வுபூர்வமான அனுபவத்தில் உதித்த தூய சிந்தனைகளாக இருத்தல் வேண்டும். போலியாக சித்தரிக்கப்படுபவைகள் அனைத்தும் உயிர் இல்லா உடலுக்கு சமம். எப்படி ஒரு உடலுக்கு உயிர் இருந்தால் சிறப்பு, ஒரு மலருக்கு மனம் இருந்தால் சிறப்பு, உணவுக்கு ருசி இருந்தால் சிறப்பு, அதுபோன்று மனதின் புனிதமான வாழ்க்கைக்கு சிறந்த கற்பனைகள் இருந்தால் சிறப்பு.